இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்ற வரலாற்றை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவு மாற்றி அமைக்கும் என கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக நீதி கொள்கையை பின்பற்றும் அனைத்து கட்சிகளும் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்றும் கூட்டணி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேர்தலில் போட்டியிடுவது என்பது வெற்றி பெறுவதற்காகத்தான். திமுக கூட்டணி அல்லது திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அப்படி விரும்புகிற கட்சிகளோ அமைப்புகளோ இந்த கூட்டணியில் சேர்ந்து வெற்றிக்காக பாடுபட, உழைக்க, வாக்களிக்க யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ, விரும்புகிறார்களோ அவர்கள் வரட்டும், வர வேண்டும் என்று நாங்களும் கூட விரும்புகிறோம். நடக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து ஜனநாயக சமயச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றக்கூடிய எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்து தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும், மக்கள் ஆட்சி வர வேண்டும், மக்களை மதிக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும், மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் நிறைவேற்றியிருக்கிறோம். தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருடைய வெற்றிக்காக சிறப்பான முறையிலே பணியாற்றும் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் முடிவு இடைத்தேர்தலிலே தமிழகத்திலே ஆளும் கட்சி மட்டும்தான் வெற்றி பெறும் என்ற வரலாற்றை மாற்றி அமைக்கும். எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அமோகமான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் விரும்புகிறார்கள். இதை எப்படி ஓட்டாக்க வேண்டும், எப்படி அந்த மக்களிடம் நாம் சென்று வாக்குகளை பெற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தோழமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கின்ற தோழமை கட்சிகளை ஒவ்வொரு முறையும் இதுபோன்று 2 மாதங்களுக்கு கூடி பேச வேண்டும், கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.